யாருக்குங்க லைஃப்பில் பிரச்சனை இல்லை? ரொம்ப பைசா வச்சுருக்கவங்ககிட்ட ஹாப்பினஸ் கிடையாது. பைசாவே இல்லாதவங்ககிட்ட பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப சூப்பராக அழகாக இருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், உண்மையிலே நடந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர், வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் மீட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூல் போகிறப்பையும் சரி, காலேஜ் போகிறப்பையும் சரி, ஹையர் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இஸ் வெரி வெரி டாப் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஹீ இஸ் அ டாப் ரேங்கர்னு வச்சுங்க. என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, சின்ன வயசில் சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கேம்ஸு, ஒரு ஸ்போர்ட்ஸு, சொல்லப்போனால் ஒரு மியூசிக் கேட்குறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, ஸோ சினிமாவுக்கு போய் படம் பார்க்குறது, ஸோ அவங்க ஹெல்த்தை பார்க்காம, ஃபேமிலிலேயும் இன்வால்மெண்ட் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸோடையும் சேராமல், ஃபுல்லி ஹீ ஃபோக்கஸ்ட் ஒன்லி இன் டு த ஸ்டடீஸ். ஸோ இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப என்னாச்சு, குறிப்பிட்ட காலம் தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வேறு ஸோ மெனி தாட் ப்ராசஸ் மைண்டில் அதுக்குள்ளே எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது. அவங்க இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன தான் சக்ஸஸ்ஃபுல் சூப்பரான பொசிஷனில் இருந்தாலுமே, பட் அவங்க தாட் ப்ராசஸ்னால நிறைய யோசிக்கிறாங்க. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, நிறைய குழப்பங்கள் உண்டாகுது. ஸோ நைட்டு தூக்கமே இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, மைண்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கினாலும் தூக்கமே வரல. ஸோ அப்போ என்னென்னா, ஸோ ஃபைனலாக அவங்க தூங்கணுன்னா மெடிசன் போட்டால் தான் தூக்கம் வருது. பார்த்தீங்களா வாழ்க்கையை? ஸோ என்டையர்லி டெடிக்கேட்டட் த என்டையர் லைஃப் டு ஸ்டடீஸ். பட் அல்டிமேட்லி தூங்குறது கூட அவங்க மருந்து சாப்பிட்றதா. சக்ஸஸ் வித்தவுட் ஹாப்பினஸ் இஸ் நத்திங். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அ ரியல் அச்சீவ்மெண்ட். உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஹெல்த்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஒரு சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும், ஒரீஸ் கம்மியாகும், ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வில் பி ஆக்டிவ் ஆல்வேஸ். ஸோ அந்த லோ மூடு, டெப்ரெஷன் மூடு அதெல்லாம் வரவே வராது. ஸோ எல்லாமே இன்வால்வ் ஆகணும். ஒரு படத்துக்கு போகணும், ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். போய் சமைக்கலாம், சமைங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். சும்மா உட்காந்து டிவி பார்க்கணும், டிவி பாருங்கள். ஸோ லைஃப்பில் எல்லாமே இருக்கணும். ஃபேமிலி டைமும் கொடுக்கணும், பர்சனல் டைமும் வேண்டும், உங்கள் ஹெல்த்தியான ஃபிட்னஸ் டைமும் வேண்டும். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். தேங்க்யூ.